ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசு சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணி எப்படியோ ஒரு வழியாக மகேஸ்வரிக்கிட்ட போயிட்டு தூக்கு மாத்திரையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ என் மாமியார் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, என் மாமனார் திரும்ப வர வரைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை மகேஸ்வரி கொடுத்து மாத்திரையும் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ரோகிணியும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே காணோம், அண்ணாமலையை காணோம் அப்படின்னு கோவப்பட்டு ரவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கடா என் புருஷனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு. அப்போது அவரை காணோம் அப்படின்னு எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் நல்ல ஒரு சமயம், காஃபி போட்டு அதில் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இப்போ ஆண்டி கவலைப்படாதீங்க, அங்கிள் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட போய் பேசுகிறாங்க. நீ பேசாதடி, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆண்டி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களா, நான் டீ போட்டு கொடுக்குவா அப்படின்னு. நீ ஒன்றும் எனக்கு டீ போட்டு கொடுக்க வேணாம், நீ போடுற டீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி கிட்ட கோவப்பட்டு விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஆண்டி எனக்கும் டீ போடவும் காஃபி போடவும் தெரியாது, மீனவும் வீட்டில் இல்லை, ரோகிணியும் போட்டு கொடுக்கட்டுமே, அவங்களாச்சும் அரைக்குறையாக போடுவாங்க, எனக்கு அது கூட தெரியாது அப்படின்னு. கவலைப்படாதீங்க, நான் டீ நல்லா போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அதையாச்சும் உருப்படியா செய் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு டீ போட்டுட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போது டீ போட்டுட்டு வந்து கரெக்டாக விஜயா கிட்ட வந்து கரெக்டாக கொடுக்கவும் அப்போது திரும்பவும் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவும் முத்துவும் திரும்பி வந்ததை பார்த்துட்டு இங்கே புருஷனை திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே குடிக்காமே கீழே வச்சுட்டு இங்கே போயிட்டு முத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அவங்கள எங்கே தேடியும் கிடைக்கல, எனக்கு என்னமோ மாமாவுக்கு தெரியாமல் அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், மாமாவுக்கு அவர் மட்டும்தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு என்னமோ எங்கேயோ அப்பா இருக்கிறாரு, அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே இருக்காருன்னு தான் தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மீனாமே ஆமாத்த கவலைப்படாதீங்க, நானும் மாமாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பேசி பார்த்தேன், அவர் யாருக்கோ சாப்பாடு கொண்டுட்டு போகிறதுக்காக கொண்டுட்டு போனார், இவர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு, ஆனால் இப்படியும் இவர் தேடி வருவார் அப்படின்னு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே மாமா வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு போல இருக்குது, சொன்ன உடனே அப்படி திரும்பி வந்துட்டார், கண்டிப்பாக எங்கேயோ இருந்துக்கிட்டு மாமா நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, அதனால தான் இவர் வராருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்டக்கே போகாமல் அவர் தடுத்து இருக்காரு ஃபோன் பண்ணி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது தானே அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு, ஏன் நீங்கள் அதை கூட கேட்கலையா அப்படின்னலாம் வந்து இங்கே விஜயா திட்டிகிட்டு இருக்கவும் மீனாவையும் முத்துவையும் நாங்கள் கேட்டோம்மா, ஆனால் அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாரு போல இருக்குது, எவ்வளோ கேட்டோம் மாமா சொல்லவே மாட்டேன்றாரு அப்படின்னு. சரி, நான் அப்போவே இப்போவே நான் கூட வரேன், அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, அவர் கையில் காலில் விழுந்தாச்சு, என் புருஷன் எங்கே இருக்காரு அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாருமா, மாமா எங்கே இருக்காரு அப்படின்னு அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் மாமா நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்காரு, நீ போய் கேட்டால் மட்டும் சொல்லிட போகிறாரா, ஆனால் ஒன்றுமா அப்பா சேஃபாக தான் இருக்காரு, கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்துடுவார், அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் இங்கே மீனா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, மாமா வந்துடுவார், ஸ்ருதி அத்தைக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தீங்களா அப்படின்னு. மீனா எவ்வளோ சாப்பிட கொடுத்தோம், ஆண்டி சாப்பிடவே இல்லை, இப்போ தான் ரோகிணி டீ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து. அப்போது ரோகிணியை பார்த்துட்டு மீனா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது அம்மா நீ கவலைப்படாத, உட்காருமா, உட்காந்து டீ ஆச்சு குடியுமா அப்படின்னு ரவி சொல்லும்போது டீ எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குடிக்கிறாங்க. எங்கே போயிருப்பார் அவர் திரும்பவும் வந்துடணும், ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிக்கிட்டு டீயை குடிக்கும்போது மீனா தண்ணி குடிக்க போனவங்க அங்கே மாத்திரை துகள்கள் இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இங்கே டீயில் என்னமோ கலந்து கொடுத்துருக்காங்க ரோகிணி அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டு, டீ ரோகிணி தானே இப்போ போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடி வந்து அத்தை அந்த டீயை குடிக்காதீங்க அப்படின்னு தடுத்து விட்டுறாங்க. அப்போது என்னாச்செடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்கும்போது ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க மீனா. அப்போது ரோகிணி உடனே முந்திக்கிட்டு என்னாச்சு மீனா, ஏன் டீயை கொட்டி விட்டீங்க, ஏன் நான் போட்ட டீ ஆண்டி கொடுக்கக்கூடாதுன்னு கொட்டி விட்டுட்டிங்களா அப்படின்னலாம் வந்து கேட்கவும், இங்கே பாருடி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை இழுத்துட்டு வந்து ஓங்கி பல்லார்னு அடைஞ்சிடுறாங்க. அப்போது ஸ்ருதி ரவி 2 பேரும் என்னாச்சு நீ ஏன் வந்த உடனே இவ்வளோ கோபப்பட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. என்னாச்சு மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. முத்து இருந்துக்கிட்டு மீனா என்ன சத்தம், என்னாச்சு, ஏன்
ஏன் மீனா காஃபியை தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடி ஆச்சு, பைத்தியன்ட்டு பிடிச்சிருச்சா அப்படின்னு. அத்தை, இந்த காஃபில ரோகிணி இதே கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயா. என்னடி சொல்ற, நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத அப்படின்னு. அத்தை, நான் ஒன்றும் சும்மா சொல்லல, கிச்சனுக்குள்ள போனா மாத்திரை எதையோ நசுக்கியிருக்காங்க, கீழே மாத்திரைக்கான பேப்பர் விழுந்திருக்கு, ரோகிணி தானே இப்போ உங்களுக்கு டீ போட்டு வந்து கொடுத்துறாங்க, இதுதான் எதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோகிணியை பாக்குறாங்க. மீனா, ஏன் இப்படி தேவையில்லாம என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு. நடிக்காதடி, நீ யாரு எப்படிப்பட்டவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நடிக்கிறியா, எதுக்கு இப்போ அத்தைக்கு என்ன மாத்திரை போட்டு கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி இருந்துகிட்டு. என்ன சொல்ற மீனா அப்படின்னு. என்ன பார்லரமா, என் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு, என் அம்மாவையும் ஏதாச்சும் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீ உன் புருஷனும் இது எல்லாத்தையும் லபிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் பிளான் பண்ணி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. என்ன முத்து, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மீனா, என்ன இது அப்படின்னு. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அவர் என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டாரு அப்படின்னு. என்ன ரோகிணி, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஆண்டிக்கு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஸ்ருதி வந்து அந்த டீ கொட்டி விட்ட டீ டம்ளரை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அந்த கப்பில் டீ கீழே ஊற்றிட்டு அதில் அடியில் பார்க்கும்போது மாத்திரை இருக்குது. மீனா, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு கிச்சனில் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மாத்திரையெல்லாம் விழுந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே மீனா பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லவும், இப்போ என்னடி ஆச்சு உனக்கு, எனக்கு டீல என்ன தெரிய கடந்து கொடுத்தேன், இதுக்கு தான் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பாசமா டீ போட்டு வந்து கொடுத்தியா, அப்போ அதில் என்ன கலந்து கொடுத்துருக்க, என்னடி என்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்கவும், ஆண்டி இல்லை ஆண்டி, அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி அப்படின்னு. அப்போது வேற என்னடி மாத்திரை அது அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அது வந்து அப்படின்னு வாயை தந்து பதில் சொல்லடி அப்படின்னு. மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு திருன்னு முடிக்கிறாங்க. இல்லை ஆண்டி ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் அதில் தலைவலி மாத்திரையை கலந்தேன் அப்படின்னு. நடிக்காதடி, தலைவலி மாத்திரை கொடுக்குறவன் நீ டேரக்டா அத்தைக்கிட்டே கொடுத்துருக்கணும். ஏன் அத்தை மாத்திரைக்கு பயப்படுறவங்களே என்ன, அவங்க பார்க்காத மாத்திரையே என்ன, நீ அதில் எதுக்கு கலந்து கொடுத்த, நீ பொய் சொல்லாத அப்படின்னு. மீனா சொல்றது கரெக்ட் தான் பார்லரம்மா, நீ ஏதோ பெரிய வேலை பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணிருக்க அப்படின்னு அப்படி கேட்கும்போது திரு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து என்ன இங்கே சத்தம் அப்படின்னு. ரோகிணி என்னாச்சு அப்படின்னு. மனோஜ், இங்கே பாரு மனோஜ், மீனா தேவையில்லாம எம்மெல்லாம் பழிய போடுறாங்க, மாத்திரையில அதாவது மாத்திரையை நான் ஏதோ டீல போட்டு கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி தலைவலிக்குது ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க, அதான் டீ போட்டு வந்து கொடுத்தேன். மீனாவும் அப்போ வீட்டில் இல்லை, இப்போதான் மீனாவும் வந்தாங்க. வந்த உடனே என் மேலே சந்தேகப்பட்டு இப்படி என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரடி தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசி மலிப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நடக்கிறதே வேற, இந்த மாதிரி நடிக்காம என்னத்தை கலந்து கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு. மனோஜ், மீனா ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, ரோகிணி எதையும் கலந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டீல இருக்கு, உள்ள இருக்கு, மாத்திரை துகளுக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் ரோகிணி தான் ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து ஸ்ருதி வந்து சொல்லவும், என்னாச்சு, என்ன ரோகிணி நீ என்னத்தை கலந்து கொடுத்த அப்படின்னு. இப்போதான் தலைவலிக்காக மாத்திரையை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் எதுவுமே கலக்கவே இல்லைன்னு சொல்றீங்க, என்ன ரோகிணி இது மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. என்ன என் அம்மாவுக்கு என்னத்தை கலந்து கொடுத்த அப்படின்னு மனோஜ் கேட்கவும், என்ன மனோஜ் இது, அவங்க பேச்சை கேட்டுட்டு நீயும் இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. எங்க பாரு, ஒழுங்கா வாயை தந்து பதில் சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்கவும், இப்போதான்டா நீ உருப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்க, அம்மாவுக்கு என்ன மாத்திரை கலந்து குடிச்சிச்சு பார்லர் அம்மா அப்படின்னு இப்போ நீ கேட்டு சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், நடந்த எல்லாத்துக்கும் ரோகிணி தான் காரணம் அப்படின்னு போலீஸ் இங்கே வர வச்சு ரோகிணியை பிடிச்சி கொடுத்துருவேன், அதுக்கப்புறமா அப்பாவை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டே முத்து அவசரப்படாதரா, அப்பாவா தான் போயிருக்காரு, எதுக்கு நம்ம போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தேடி கொடுக்க சொல்லி அப்படின்னு. பின்னாடா அப்பா போனதுக்கு காரணம் தோ இவங்க 2 பேரும் தானே, அப்படா இவங்க மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே பாருடா, நீ தேவையில்லாத இதில் விஷயத்துலலாம் நீ பேசிட்டு இருக்காத, அம்மா என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. டே என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், உன் பொண்டாட்டி எனக்கு கொலை பண்ண எதையோ கலந்து கொடுத்துருக்கா, அவளை என்னன்னு கேளுடானா என்ன கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லவும், ரோகிணி ஒழுங்கா சொல்லு என்னத்தை கலந்து கொடுத்தா அப்படின்னு. வேணும்னா நாங்கள் ஏதோ போய் சொல்கிற மாதிரி இருந்தால் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சனில் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அப்போது கிறிஷ் திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்து கிறிஷ் வந்து தம்மா மேலே இப்படி ஒரு பழிய போடுறாங்களே மீனா ஆண்டி அப்படின்னு. கிறிஷ் நீ உள்ளே போ அப்படின்னு மீனா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் உள்ளே போயிடுறான். போனதுக்கப்புறம் வாயை தந்து பதில சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இல்லை மீனா அது அப்படின்னு. இங்கே பாரு, நீ ஏதாச்சும் போய் சொல்லி மழை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மீனா மிரட்டுறாங்க. என்ன மீனா என்னத்தை சொல்லிடுவேன் அப்படின்னு.
ஏங்க அதாங்க மாத்திரையை கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு மாமா வந்ததுக்கப்புறமா மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா முதல்ல போய் சொல்கிறாங்க. மீனா இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அவசரப்படாதீங்க, என் மேலே படி போடாதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ நான் எதுக்கு அத்தைக்கு கலந்து கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு மீனா கேட்கும்போது, அப்போது இல்லை மீனா அது அப்படின்னு அப்போது ஸ்ருதி அந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்துடுறாங்க. அந்த கீழே விழுந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்துட்டு அது பின்னாடி படித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மீனா இது தூக்க மாத்திரை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி. அப்போது தூக்க மாத்திரையை போட்டு ஆன்ட்டி கொலை பண்ண பார்த்தீங்களா நீங்கள் ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஐயோ இல்லை அப்படின்னு. அப்போது வேற எனக்கு கலந்து கொடுத்தீங்க மீனா? இதை அதிகமாக சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்தாகும், கொஞ்சமாக கலந்து குடித்தா மயக்கம் வரும், தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அட்லீஸ்ட் இந்த மாத்திரையை தூக்கம் வராதவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த மாத்திரையை போட்டால் 1-2 மாத்திரையை போட்டுட்டு தூங்கினாங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரமாச்சு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தைக்கு தூக்க மாத்திரை எதுக்கு கலந்து கொடுத்த? அவங்கள கொலை பண்ணணும்னு நோக்கத்தில் கலந்து கொடுத்தியா இல்லை தூக்கம் வைக்கணும்னு கொடுத்தியா அப்படின்னு. மீனா இல்லை மீனா ஆன்ட்டி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு, அவங்க தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க ஏற்கனவே தலைவலியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ அப்படி அப்போ தூங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிகிட்டே நீ செஞ்சுருக்கணும். யாருக்கும் தெரியாமல் இப்போ திருத்தனமாக பண்ணியிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு என் வாயை அடக்கணும் அப்படின்னு என்னை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு தானே பிளான் பண்ணி நீ இதை பண்ண. இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்கு என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி டீ போட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு விஜயா திட்டிகிட்டு இருக்கவும், இங்கே பாருடி, உன்னை என்னைக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேனோ அன்னிலேருந்து தான் இந்த வீட்டோட நிலமையே சரியில்லை. இந்த வீடே 2ஆகி கிடக்கு. இப்போ என் புருஷன் இந்த வீட்டை விட்டு போயிருக்காரு. இந்த குட்டி பிசாசு வீட்டை ஆட்டி வச்சுக்கிட்டு இங்கே பாருடி, தேவையில்லாதவங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வச்சுருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. டேய் குட்டிச்சாத்தா எங்கடா இருக்க? உன்னையும் சேர்த்து தான். ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரோகிணி ஆடி போயிடுறாங்க. மனோஜ் என்ன இது ஆன்ட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ அமைதியாகவே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் ரோகிணி, நீ எதுக்கு தேவையில்லாமல் அம்மாவுக்கு தூக்கு மருந்தை கலந்து கொடுத்த? அதுவும் அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல். இங்கே பார், அதை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு தேவையில்லாமல் அம்மாவுக்கு இந்த மாதிரி மாத்திரையை கலந்து கொடுத்த? என்ன அம்மா ஒன்று திட்டிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் அம்மாவுக்கு தூக்கு மாத்திரை கலந்து கொடுப்பியா நீ? என் அம்மா எனக்கு எவ்வளோ முக்கியம், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக அம்மா மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதரா நீ அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போது முத்து மனோஜ் நான் ஒன்றும் நடிக்கிறேன்டா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது முத்து இருந்துக்கிட்டு இங்கே பாருமா, இங்கே பாரு, நீயா தான் இந்த வீட்டுக்குள்ளே பார்லர் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி பணக்கார வீட்டு மருமகன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ரோகிணி என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உனக்கே எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டு நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தமோ இல்லாமல் அப்படின்னு. நான் எங்கடா இவ்வளோ கொஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. பின்ன இந்த ஆர்டர் அவளால் தானே வந்துச்சு அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்க. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அன்தர் பல்ட்டி எடுத்து கோவப்படுறீங்க. இப்போ பார்த்தியா பார்லரம்மா உனக்கே தூக்கு மருந்து கலந்து கொடுத்துருக்கு. இந்த வீட்டில் யாரை வேணாலும் என்ன வேணாலும் தயங்கவே தயங்காத இந்த பார்லர் அம்மா உன்னைக்கே தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்த அளவுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு மொத்தம் பயங்கரமாக கோவப்பட்ட விஜயக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருடி என்ன இன்னும் என் மூஞ்சவே பார்த்து நின்றுட்டு இருக்க, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருன்னு ரோகிணி முழிச்சுக்கிட்டு, மீனா என்ன மீனா தேவையில்லாமல் இப்படி என் மேலெல்லாம் பழிய போட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்க அப்படின்னு. என்னடி நானா உன்னை வீட்டு விட்டு வெளியில் போக சொன்னேன்? நானா உன்னை மாத்திரையை கலக்க சொன்னேன்? நீ ஏன் மாத்திரையை அத்தைக்கு கலந்து கொடுத்துட்டு இப்போது என் மேலே பழிய போட்டுட்ருக்க அப்படின்னு மீனா கேட்டுட்ருக்கவும், அப்போது முத்துக்கு கோவம் என்ன மீனா மேலே எதுக்கு கோவப்படுற? பண்ணுற தப்பில் நீ பண்ணிவிட்டு என் அப்பா வீட்டு போனதுக்கு காரணம் நீ தான், நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். இப்போது என் அம்மாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறியா நீ? இன்னும் என்னெல்லாம் திட்ட வச்சுருக்க? என்ன நோக்கத்தோடு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? பணக்கார வீட்டு மருமகன்னு போய் சொல்லி என் அம்மாவை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. நீ என்னமோ பெருசாக திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. ஒழுங்கு மரியாதை என்னன்னு வாயை திறந்து சொல்லு அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இதை எப்படி எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போது மீனா என்ன மீனா முத்து இப்படிலாம் கேட்டுட்ருக்காரு, நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏங்க
விடுங்க, நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்த தலையிடுறீங்க? என்ன பண்ணணுமோ அத்தையே முடிவு பண்ணியிருப்பாங்க. அத்தை தானே இந்த வீட்டுக்குள்ளே ரோகிணியை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாம் இந்த விஷயத்தில் எதுவும் தலையிட வேணாங்க. அப்புறம் நாம் ஏதாச்சும் தலையிட போய் அப்புறம் நாம் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் ரோகிணி அப்படின்னு நாளைக்கு தோ அவர் உன் அண்ணனோ உன்னுடைய அண்ணனோ தோ அத்தையும் கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு. இங்கே பாரடி, தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க விஜயா இருந்துக்கிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு. அப்போ மனோஜை பார்த்து, என்னடா அம்மாவுக்கு இப்படி தூக்க மாற்ற கலந்து கொடுத்துருக்காங்க, எதுக்கு இது அண்ணி பண்ணணும், நீ என்ன எதுன்னு அவங்களுக்கு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரவி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ்கிட்ட, ரோகிணி என்ன இது, உன்னால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுற அப்படின்னு சின்னஸாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண விட்டுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்க. இந்த ஆர்டர் கிடச்சது உன்னால தான். பார், என் அம்மாவுக்கு தூக்கு மாத்திரை கொடுக்குற அளவுக்கு ஆள் ஆகிட்டியா. இங்கே பார், நீ தேவையே இல்லை. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனும் அன்னையிலேருந்த எல்லா பிரச்சனையும் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ போயிடு. அம்மா, நீ தானே இதில் கல்யாணம் பண்ணி வச்ச, எனக்கு தேவையே இல்லை, முதல்ல துரத்தி விடுமா, நான் தனியாக இருந்தால் கூட நிம்மதியாக இருந்துருவேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புலம்பிட்டுருக்காரு. என்னடி அவனை என்ன பார்த்துக்கிட்டு, அதான் என் பிள்ளையா சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளியில் போக அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. என்ன மீது இதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. என்ன மீனாவை எதுக்கு இப்போ மறைச்சு பார்த்து கேள்வி கேட்டுட்ருக்க. அப்போது நீ என்ன தப்பு பண்ணாலையும் இது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு மீனா அப்படியே விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி கிடையாது மீனா, எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட இது வரைக்கும் மறைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை, ஆனால் இவளுக்காக முதலாக ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன் அப்படின்னு மீனா இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மீனா, தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ நான் வீட்டு விட்டு வெளியில் போனால் கூட மனோஜ் கையில் காலில் விழுந்தாச்சு நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நீங்கள் எதையுமே சொல்லிடாதீங்க, வாயை திறந்து இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன மீனா, என்ன ரோகிணி இப்படி உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எதையுமே மறைச்சதில்லை அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எதை ரோகிணி சொல்ல விடாமல் உங்களை தடுத்துட்டு இருக்காங்க. என்ன மீனா, என்னமோ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நல்லாவே புரியுது, எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் மீனா. நீங்கள் ரொம்ப நாளாகவே ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சி தான் வச்சுருக்கேன், அதுவும் இவ்வளோ பார் ரோகிணி, இதுக்கு மேலே உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது. நீயும் இன்னைக்கு சொல்வேன் நாளைக்கு சொல்வேன் எல்லாத்தையும் வீட்டில் விஷயத்த அப்படின்னு நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி கிடையாது. இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுறேன், இனிமேல் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, பார்லரம்மா கூட மிரட்டிக்கிட்டு இருந்துச்சா, என்ன சொல்கிற நீ, என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாங்க, கிருஷ் இருக்கால, அவருடைய அம்மா வேறு யாரும் இல்லை, அவருடைய அம்மா செத்து போயிட்டதா அவங்க பாட்டி சொன்னதும் உண்மையும் கிடையாது. உண்மையான அம்மா ரோகிணி தான். இவ பேரு கல்யாணி, பேரை மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிற மீனா நீ, இது ஏதோ புது கதையாக இருக்குது மீனா அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஸ்ருதி, இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், இப்போ சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே அமைதியாக விடுவாரா மனோஜ். என்ன ரோகிணி, மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும் மனோஜ் அது அப்படின்னு, என்னடி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த குட்டிச்சாத்தான் உன்னுடைய பையனா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆண்டி அது அப்படின்னு, என்னை ஆண்டி நல்லா கூப்பிட்றாத, அவள் சொன்னதும் உண்மையாக போயான்னு மட்டும் சொல்லு. அப்போ அவள் சொன்னதெல்லாம் உண்மையா, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்கவும், ஆண்டி அது இல்லை விஜயா, அது ஏதோ இவங்க மீனா போய் சொல்கிறாங்க அப்படின்னு. யாரடி போய் சொல்கிறான், இங்கே பாரு, உன்னால் நான் எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டு இவ்வளோ நாளாக நான் குற்ற உணர்ச்சியில் இருந்ததே போதும். இங்கே பாரு, இதுக்கு மேலே என்னால் மறைச்சிட்டு இருக்க முடியாது. ஏங்க, நான் சொன்னது அத்தனையும் உண்மைங்க. அன்றைக்கே நேற்று உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் சொன்னேன், ஆனால் அப்போது நீங்கள் எந்திரிச்சு அதுக்குள்ளே மொட்டை மாடிக்கு போனேன்னு போயிட்டு இருந்தீங்களே, அப்போ இந்த விஷயத்தை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனால் அப்படி நான் விஷயத்த சொல்ல வரும்போதெல்லாம் கிருஷோட செத்துருவேன் அப்படின்னு நான் பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோ நாளாக சொல்லாமல் மறைச்சி வச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு அத்தைக்கு தூக்கு மாத்திரை கலந்து கொடுக்குற அளவுக்கு ரோகிணி போயிட்டாலும் இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது. ஸோ விஜயா கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுவாங்க. ஏன் மனோஜ் கூட அதே நோக்கத்தில் தான் இருப்பார். ரோகிணி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஸோ ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.